திருச்சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்கவாசக நாயனார் அருளிச் செய்த திருவம்பாவையின் 2வது பாடலும் அதன் பொருளும். திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதி கெண்பாயிரா பகல் நாம் பேசும் போதே இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோக தில்லை சேற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாமாரெலோரெம்பாவாய். இதன் பொருள்: அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, இரா பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறார். அவர் சிவலோகத்தில் வாழ்பவர். திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவர். நம்மை தேடி வருபவர் மீது நாம் எவ்வளவு தூரம் பாச வைக்க வேண்டும்? நீயே புரிந்து கொள்வாயாக என்கின்றனர். தேவலோகத்தில் சிவபவனி கிடையாது. அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நம் ஊரிலோ ஆண்டுதோறும் திருவிழா. சுவாமி வாசல் தேடி பவனி வருகிறார். இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி என்பது இப்பாடலின் உட்கருத்து. திருச்சிற்றம்பலம்.